இங்க ஒரு சின்ன பையன் புதுசா வந்திருக்க வீட்டுல கோலி குண்டு விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப அந்த குண்டு ஒரு பக்கமா உருண்டு வரத பார்த்து இவனோட அப்பா பயந்து போயிடுறாரு. சோ புதுசா வாங்கின வீடு நேரா இல்லாம சாஞ்சிருக்கோன்னு ஒரு டவுட் வருது. அதை செக் பண்றதுக்காக மறுபடியும் அந்த குண்டை கீழே வச்சு பாக்குறாரு. ஆனா இந்த டைம் அது எங்கேயும் போகாம அதே இடத்துல நிக்குது. இப்ப இவர் செய்யறத பார்த்து இவரோட வைஃப் தேவையில்லாம யோசிக்க வேண்டாம்னு சத்தம் போடுறாங்க. இவரும் அதை பெருசா எடுத்துக்காம விட்டுறாரு. பார்த்தா அன்னைக்கு நைட்டு பயங்கரமா மழை பெய்யுது. அதுல இவரோட அபார்ட்மெண்ட் மட்டும் மேல இருந்து கீழே வரைக்கும் விரிசல் விட்டுக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங் இருக்கிற இடம் மட்டும் ஒரு இன்ச்சு கீழே இறங்கிடுது. ஆனா அது நைட் டைம்ங்கிறதுனால யாரும் நோட் பண்ணாம விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில இவர் வேலைக்கு கிளம்பும் போதுதான் தரையில பெருசா விரிசல் விட்டு இருக்கிறத நோட் பண்றாரு. சோ உடனே பில்டருக்கு கால் பண்ணி அது என்னதுன்னு செக் பண்ண சொல்றாரு. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்த நாள் இவங்க பில்டிங்ல இருக்கிற ஒருத்தர் பக்கத்து பில்டிங்ல இருக்கிற ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. சடனா அந்த இடத்துல இடி விழுந்த மாதிரி சத்தம் வருது. அடுத்த செகண்டே அந்த பில்டிங் கீழே இறங்க ஆரம்பிச்சிருது. உடனே பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட போலீஸ்க்கு கால் பண்ண சொல்றாரு. சரி ஏதோ ஒரு அடியில இறங்கிட்டு நின்னுடுன்னு பார்த்தா அந்த பில்டிங் அடியில சிங்க் ஹோல் உருவாகி கீழே போய்கிட்டே இருக்கு. இப்ப அந்த பில்டிங்ல இருந்தவங்க 100 அடி ஆழத்துல குழியில மாட்டிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த குழிக்குள்ள மழை பெஞ்சு தண்ணி நிரம்பிக்கிட்டே வருது. சோ அங்க இருந்து தப்பிக்க ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பொண்ணு தண்ணி கேன் ஒண்ணு மிதந்து வரத பாக்குறா. உடனே இதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு போட்டு செஞ்சு அதுல இருந்து தப்பிச்சலாம் நினைக்கிறாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து எங்க இருந்தோ ஒரு பெரிய தண்ணி டேங்க் ஒண்ணு மிதந்து வருது. அதை பார்த்ததும் அதுல ஏறிய எல்லாரும் தப்பிச்சலாம் நினைக்கிறாங்க. ஆனா எல்லாரும் உள்ள ஏறினதும் ஒரு பையனோட அப்பா மட்டும் உள்ள ஏறாம அந்த டேங்க வெளியில இருந்து மூடிடுறாரு. ஏன்னா இந்த டேங்க வெளியில இருந்து மூடினா மட்டும்தான் உள்ள தண்ணி போகாம உள்ள இருக்கிறவங்க தப்பிக்க முடியும். சோ இதை பார்த்ததும் அவரோட பையன் அவரை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றான். அதுக்குள்ள அவரு அந்த டேங்க டைட்டா க்ளோஸ் பண்ணிடுறாரு. பார்த்தா இவர் க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்டே எங்க இருந்தோ சைடுல பூமியை பொளந்துக்கிட்டு தண்ணி அந்த குழிக்குள்ள ஊத்திட்டு இருக்கு. அதுல அந்த டேங்க் அப்படியே மேல ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருது. ஆனா இவரால ரொம்ப நேரமா அதுல மூச்சு பிடிச்சிட்டு இருக்க முடியாம தண்ணி கடியில போயிடுறாரு. அப்பன்னு பார்த்து மேல ஃப்ளோட் ஆகிட்டே வந்த அந்த டேங்க் நடுவுல இருக்கிற நிறைய ஒயருக்கு நடுவுல மாட்டிக்குது. சோ அந்த டேங்க மேல போக விடாம ஏதோ மாட்டிக்கிச்சுன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் சேர்ந்து அந்த டேங்க் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட்டுறாங்க. அதுல அந்த ஒயர் கொஞ்சம் கொஞ்சமா விலகி மறுபடியும் அந்த டேங்க் ஃபோர்ஸா மேல வர ஆரம்பிக்குது. அதுல மேல வந்த ஃபோர்ஸ்ல நடுவுல இருந்த ஒரு பெரிய பைப்ல குத்தி அந்த டேங்கே ஓட்டையாயிடுது. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கிறவங்களால அந்த பைப்பை நகர்த்த முடியாம கஷ்டப்படுறாங்க. பார்த்தா தண்ணி கடியில போன அந்த பையனோட அப்பா ஒரு சின்ன ஆக்சிஜன் சிலிண்டரோட மேல வந்து அந்த டேங்க் அங்க இருந்து காப்பாத்திடுறாரு. ஆனாலும் அந்த டேங்க்ல விழுந்த ஓட்டையால வெளியில இருக்கிற தண்ணி உள்ள நிரம்பிக்கிட்டே வருது. சோ உள்ள இருக்கிற ஒருத்தன் அவனோட கையை அந்த ஓட்டையில கொடுத்து அந்த தண்ணியை நிறுத்திடுறான். அதுல ஏர்லாக் ஆகி மறுபடியும் அந்த டேங்க் மேல ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. சோ இவரும் அந்த டேங்க புடிச்சுக்கிட்டே மேல வந்தெல்லாம் ட்ரை பண்றாரு. ஆனா அது போற வேகத்துல இவரால ஈடு கொடுக்க முடியாம மறுபடியும் தண்ணி கடியில போயிடுறாரு. பார்த்தா இவரோட நல்ல நேரம் அந்த டேங்க்ல சுத்திட்டு இருந்த ஒயர் அவரோட கால்ல சிக்கி அவரையும் சேர்த்து மேல கொண்டு வந்துருது. இப்ப மேல வந்ததும் அந்த பையனோட அப்பாவே அந்த டேங்க திறந்து உள்ள இருக்கிற எல்லாரையும் காப்பாத்திடுறாரு.